Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard chemistry குரிய important questions. So இதுல ஃபுல்லா 5 mark questions தான் இருக்கு. So அந்த 5 mark important questions என்னென்ன questions ன்னு பார்க்க போறோம். So last minute questions நீங்க இத எடுத்து படிச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் அதாவது சயின்ஸ் குரூப் நீங்க எடுத்துக்கிங்க அப்படினா நீங்க உங்களுக்கு வந்து 30 marks practical and record works எல்லாம் சேர்த்து வந்துரும். So ரிமைனிங் இருக்க 70 marksக்கு தான் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. So அந்த 70லயும் மினிமம் ஒரு 15 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பாஸ் ஆயிடலாம். ஸோ 1 வேர்ட்ஸ்லேயே அது 3/4 மார்க் வந்துடும். ஸோ அங்கங்கே ஒரு வால்யூமில் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கூட ஓரளவு நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நம்ம படிக்கணும் நிறையா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 5 மார்க் டோட்டலாக கெமிஸ்ட்ரியில் இருந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டுமா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கீங்கன்னா படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், next gravity separation method, zone refining na enna, next what is Ellingen diagram, what are its application, இது ரொம்ப முக்கியமான question. Describe briefly allotropism in p block element with specific reference to carbon. Next is zoolites apna enna, what is lanthanide contraction, what are its consequences, differentiate between lanthanides and actinides, postulates of Werner theory, NiCN4 அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சீங்க லிகண்ட் அந்த மாதிரிலாம் வச்சு வரும். ஸோ அந்த கொஷின்லேருந்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் டயாமேக்னெட்டிக் பட் NiCl4 அந்த கொஷின். NiCN4ன்றது டயாமேக்னெட்டிக்கா இல்லை பேராமேக்னெட்டிக்கா அப்படின்றது எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு விபி டயக்ராம். சரி, விபி டயக்ராம் யூஸ் பண்ணி அது பேராவா இல்லை டயாவான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. Next one, difference between crystalline and amorphous solids. Next, crystal defects la Schottky defect and Franklin defect, metal excess and metal deficiency defect. Okay ma, adu give a note on metallic crystals, covalent crystals and molecular crystals. So idu ellathileyume konjam points or 4 to 3 points paathu vechukonga. Derive integrated rate constant for first order reaction. அதே மாதிரி derive integrated rate constant for second zero order reaction. ஓகேவா? rate constant உடைய equation derive பண்றது. next one, derive half life period for first order reaction, derive half life period for zero order reaction, Oswald dilution law, Henderson equation, Nernst equation, difference between fissorption and chemisorption, characteristics of catalyst, intermediate compound formation theory of catalyst, adsorption theory of catalyst, அதே மாதிரி primary, secondary and tertiary alcohol preparation methods. next one, structure of glucose, structure of fructose, அதே மாதிரி differentiateல thermoplastic அது வச்சு வர கொஷின். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். அட்லீஸ்ட் இதை மட்டுமே ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ 30 கொஷின்ஸ் வரைக்கும் இதில் கொடுத்துருக்கு. 30 to 26 கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் டெய்லி நம்ம வந்து எப்பயும் போல் 5 கொஷின்ஸாக பிரிச்சுட்டு நீங்கள் படிங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா ப்ராக்டிக்கல் முடிஞ்சிச்சு 12th பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 5 கொஷின்ஸாக பிரித்து நீங்களாகவே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். உங்களோட ஸ்கோரில் அது தெரியும். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல காலேஜில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் எல்லா கொஷின்ஸையும் முடிஞ்ச அளவு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் கவர் பண்ணுங்கள். நம்மளுடைய லைஃப் நம்மகிட்ட தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா முடிஞ்ச அளவு நல்ல ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம ஒரு காலேஜில் போய் செட்டில் ஆக முடியும், லைஃப்பும் செட்டில் ஆகும். ஓகேவா? ஸோ மறக்காமல் கெமிஸ்ட்ரியில் இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.